இது எல்லாமே கேரளா நிலம்பூர் டேக்கு சார். பிரைஸ்ல லோவா கொடுக்குறோம், குவாலிட்டியும் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் கொடுக்குறோம். பேக் ரெஸ்ட் வந்து 8 இன்ச் திக்னஸ்ல குஷன் கொடுத்துருக்கோம். இந்த திக்னஸ்ல உடன் சோஃபால யாருமே குஷன் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் வுட் தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங்ல இருக்கும். மார்க்கெட் ரேட் 45 48 அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இந்த பிரைஸ் கொடுக்குறோம். எப்படி நம்மளால முடியுது சார்? இது வந்து உண்மையாலுமே நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்னால கொடுக்க முடியும். 3+1+1 என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாமே கார்னரும் நம்ம செஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். லெக்லையும் பார்த்து நம்ம வந்து கார்விங் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். டோர் மட்டும் நோசிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஷெல்ஃபுமே நோசிங்லேயே வந்துருக்குங்க. இது குஷன் இல்லாம நம்ம அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாங்க. கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைசேஷனா கபோர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலே பழகிலே வந்துருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாளும் ஆமின்னு சொல்லி நான் இரண்டு வேண்டி ஒரு கேட்கிறேன். இன்னத்தோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. சார் இருக்கார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஷாப் நேம் எக்ஸாக்டா கோயம்புத்தூர் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்க மக்கள் தெரியும். நம்ம ஷாப் வந்து லைஃப் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார். ஓகே. லொகேஷன் பார்த்தீங்கன்னா குனியம்புத்தூர்ல இருக்குங்க. நியர்பை லொகேஷன் பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் தான் பெரிய லேண்ட்மார்க். அது பக்கத்துல தான் நம்ம கடை இருக்குங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே இருக்குங்க சார். பிரைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குங்களா? எல்லா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவா தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்னிச்சர் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்னிச்சர்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா ஃபர்னிச்சருக்கு சேர்த்தே கேட்குறேன். தொடக்க விலைன்னு எடுத்துட்டோம்னா என்ன சார்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 இருந்து சோஃபாஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் தான் சார். டீக்குட் சோஃபா 3+1+1 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இது 22,000 வருங்க சார். இதுல அந்த ஒர்க்கிங் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய கிரைன்ஸ் பாருங்க. இது எல்லாமே கேரளா நிலம்பூர் டேக்கு சார். அந்த ஒரிஜினாலிட்டி கிரைன்ஸ் அப்படியே உங்களுக்கு இதுல தெரியும். நீங்க வீடியோல பார்க்கலாங்க. ஸ்டார்டிங் மாடல் 22,000 வருங்க இந்த சோஃபா செட். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா கலர் மாத்திக்கலாம். கலர் கஸ்டமைசேஷன் இருக்கு சார். 1000 கலர்ஸ் இருக்குது. இந்த கலர் நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால கஸ்டமர் கேட்கக்கூடிய என்ன டிசைன், என்ன சைஸ், என்ன திக்னஸ், என்ன டென்சிட்டி ஃபோம் வேணும்னாலும் கஸ்டமர் கேட்கற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். அடுத்த மாடல் வந்து இந்த சோஃபாவோட பேர் வந்து வள்ளி சோஃபாங்க. பொடி டிசைன் வருது இல்லைங்களா, அதனால தான் வந்து இந்த மாடலுக்கு நம்ம வள்ளின்னு சொல்றோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம்பூர் தேக்கு தான் சார். இந்த சோஃபாவோட பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம 28,000 கொடுக்குறோம். இதுவே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் சார். குஷனோட திக்னஸ் எல்லாம் பாருங்க. நம்ம வந்து பேக் ரெஸ்ட் வந்து 8 இன்ச் திக்னஸ்ல குஷன் கொடுத்துருக்கோம். இந்த திக்னஸ்ல எல்லாம் உடன் சோஃபால யாருமே குஷன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து இந்த மாடலுக்கு 8 இன்ச் திக்னஸ்ல குஷன் கொடுக்குறோம். இதுவும் 3+1+1 தான் சார். இந்த மாடலுக்கு நேம் பாத்தீங்கன்னா திருஷ்யம். லெக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியா இருக்கும் சார். நீங்க அந்த லெக் பாருங்க, அதோட கிரைன்ஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து சாலிட் வுட் சார், ஹாலோலாம் கிடையாதுங்க. பொதுவா இந்த மாதிரி திக்னஸ் வரும்போது ஹாலோ பாக்ஸ் மாதிரி தான் அடிப்பாங்க. நம்ம வந்து சாலிட் வுட்ல தான் கொடுத்துருக்கோம். ஜாயிண்டே இல்லைங்க சார். பொதுவா வந்து இந்த மாதிரி பெண்ட் வரும்போது ஜாயின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சாலிடா ஒரே மரத்திலேயே நம்ம இதை மேக் பண்ணிருக்கோம். ஆமாங்க, பெண்ட் வரும்போது ஜாயின்ஸ் வரும். நம்ம அந்த ஜாயிண்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. மரம் வந்து திக்கா எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறோம். அதனால இது ஹெவியாவே இருக்குங்க. இவ்வளவு ஹெவியா இருந்தாலும் இந்த மாடலோட ரேட் பார்த்துட்டீங்கன்னா 29,000. இந்த மாடல் மார்க்கெட்ல பார்த்துட்டீங்கன்னா 35,000 எல்லாமே சேல் பண்றாங்க. நம்ம ஜஸ்ட் 29,000 தான் நம்ம சேல் பண்றோம். எனக்கு மெயின் விஷயம் நம்மளோட எல்லாமே பிரீமியமா இருக்கும், சாலிடா இருக்கும், நேச்சுரலாவே இருக்கும். நம்ம எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலா நம்ம கொடுக்கறது கிடையாது சார். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுங்க. இது வந்து யானத்தந்தம்னு சொல்லுவோம் இந்த மாடலுக்கு பேரு. ஹேண்டில் வந்து நம்ம யானத்தந்த மாதிரியே இருக்கும் சார். அதே டிசைன் அதே ஷேப்லயே இருக்கும். அதனாலதான் இந்த மாடலுக்கு வந்து யானத்தந்தம் பேருங்க. இந்த மாடலும் பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து 35,000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் நிலம்பூர் தேக்கு தான். ஆமா சார், நம்ம கிட்ட எல்லாமே நிலம்பூர் தேக்கு மட்டும் தான் சார் அவைலபிள். வேற எந்த தேக்குமே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. நிலம்பூர் தேக்கு தான் இவ்வளவு பர்ஃபெக்டாவும் ஃபினிஷிங்காவும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் கிடைக்குது. ஆமாங்க, அவுட்புட் அந்த அளவுக்கு கிடைக்கும். இதோட மார்க்கெட் பிரைஸும் பாத்துட்டீங்கன்னா அரௌண்ட் 45 48 அந்த ரேஞ்சுக்குள்ள சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் 35க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா நீங்களே சொல்றது என்னன்னா மார்க்கெட் ரேட் 45 48 அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து இந்த பிரைஸ் கொடுக்குறோம். எப்படி நம்மளால முடியுது சார்? இது வந்து உண்மையாலுமே நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங்னால கொடுக்க முடியும். ஓன் மேனுஃபேக்சரிங்னால மாச ப்ரொடக்ஷன் பண்றோம். அதனால இவ்வளவு விலை குறையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் சார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பேர் தாண்டவம் சோஃபாங்க. தாண்டவம் சோஃபா இதோட ஒர்க் எல்லாம் பாருங்க. ஹெட்ல கார்விங்ஸ் இருக்கும். ஹேண்டிலோட திக்னஸ் பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பெண்ட் வரது எல்லாமே வந்து சாலிடா ஒரே மரத்துல தான் நம்ம கொடுத்துருப்போம் சார். ஓகே, ஜாயின்ஸ் அதிகமா இருக்காதுங்க. இதோட லெக்ல பாருங்க, இதோட ஹேண்டிலோட திக்னஸ் பாருங்க, அதோட கிரைன்ஸ் பாருங்க. லெக்கும் பாருங்க ஃப்ரண்ட்ல வந்து ஹெவியாவே இருக்கும் சார். நான் பாருங்க லெக்லயும் பார்த்து நம்ம வந்து கார்விங் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். சரி, இந்த மாடலோட பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா தாண்டவம் சோஃபா நம்ம 38க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். 38,000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு மாடல் லோ காஸ்ட்ல நம்ம கொடுக்குறோம். இந்த சோஃபாவோட பேர் வந்து மீன்வால் சோஃபாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் கிட்ட வந்து மீன்வாலோட ஷேப் இருக்கும். கீழே பேஸ் பாருங்க நம்ம ஹெவியாவே கொடுத்துருப்போம். லெக்கும் பார்த்துட்டீங்கன்னா 4 லெக்குமே ஹெவியா இருக்கும். இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு தான். குஷனும் பார்த்துட்டு நம்ம வந்து 6 இன்ச் திக்னஸ்ல குஷன் கொடுத்துருப்போம். இதோட திக்னஸும் பார்த்துங்க. ஆக்சுவலா நம்மளோட எல்லாமே வந்து மினிமம் 6 இன்ச் திக்னஸ்ல குஷன் இருக்கும் சார். சில மாடலுக்கு மட்டும் 8 இன்ச் கொடுத்துருப்போம் சார். அடுத்த மாடல் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாடலுக்கு பேர் வந்து லியோ அப்படின்னு பேருங்க சார். சரிங்களா, இது பார்த்துட்டீங்கன்னா நம்ம குஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலுங்க. சரிங்க சார். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சீட்லயுமே வந்துட்டு டீக்குட் மரம் கொடுத்துருப்போம். பேக்குக்கும் கொடுத்துருப்போம் சார். இது குஷன் இல்லாம நம்ம அவ்வளோ கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாங்க. குஷன் இல்லாம இருக்கனால நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னால சில பேர் யோசிப்பாங்க. இந்த மாடலுக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குங்க. லியோன் பேர் இருக்காருன்னா இதுதானே? ஆமா
சார். காலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கத்தோட கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது செதுக்கி ஃபேஸும் பார்த்துட்டீங்கன்னா சிங்கம் மாதிரியே இருக்கும் சார். இந்த மாடல் வந்து ரோலக்ஸ் சோஃபாங்க சார். இதுவும் பார்த்துட்டீங்கன்னா குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மாடலுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த மாடலுக்கும் ஃபுல்லாக ரீப்பரில் இருக்குது, நம்மளால கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாதுங்கிற மாதிரியான எந்த ஃபீல் இதுவும் கிடையாதுங்க சார். ரொம்பவே பர்ஃபெக்டாகவே உட்காரலாங்க. நான் பாருங்க, நான் உட்காந்து காமிக்கிறேன். ஓகே, என்னோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். சைடில் பாருங்க, நல்லா மெயினாக கேட்டால் இந்த ஸ்பைன் சப்போர்ட் நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. பொதுவாக அந்த ரீப்பர் வரும்போது வந்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஸ்பைனுக்கு சப்போர்ட் இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. ஓகே, என்னோட சிட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பைன் சப்போர்ட் இருக்குங்க சார். இன்னொன்று என்னன்னா சார், சும்மா ஜஸ்ட் கேமரா இந்த இடத்துல காமிச்சிங்க அப்படின்னாலே ஸ்பேஸ் இருக்காமா, ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராடாக இருக்கும் சார். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்ல உடல் பருமனாக இருக்கும், தாராளமாக உட்காரலாங்க. நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த சோஃபாலாம் மேக் டிசைன் பண்ணியிருக்கோம் சார். அடுத்து இதுவும் குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலுங்க. ஓகே, இந்த மாடல் வந்து சந்தனமாலான்னு பேருங்க சார். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டில் வரக்கூடிய ஒரு மாடல். ஓகே, இந்த மாடல் நமக்கு வந்து நம்ம பார்த்ததுல கொஞ்சம் பேசிக் மாடலாக இருக்குங்க. ஆனால் இதுவும் உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாரு, நான் உட்காந்து காமிக்கிறேன். எனக்கு நெக் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுது, ஸ்பைன் சப்போர்ட்டும் இதில் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. ஒரு குஷன் சோஃபால நம்ம உட்காரக்கூடிய அந்த கம்ஃபர்ட்னஸும் அந்த சப்போர்ட்டும் இதில் இருக்கும், கிடைக்கும். இந்த மாடல் பார்த்துட்டா நம்ம வந்து 30,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிங்க சார். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து கட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தேக்கில் இருக்கக்கூடிய கட்டில் மாடல்ஸுங்க. சரிங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாடல் தான் சார். இந்த மாடல் பார்த்துட்டீங்கன்னா கட்டில் வந்து ஃபுல் தேக்கில் நமக்கு 15,000 ரூபா ரேட்டு வருங்க. இந்த மாடல் வந்து பார்த்துட்டீங்கன்னா முன்ன இருந்ததை விட நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த லெக் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஓகே, முதல்ல வந்து 3க்கு 1ங்கிற சைஸில் இருந்ததுங்க. சரிங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 2 சைஸில் ஓகே காலோட திக்னஸ் கொடுத்துருக்கிறோம். ஆனால் பிரைஸ் அதே பிரைஸ், ஓகே, 15,000க்கே தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாடல் கொஞ்சம் லெக் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த காலோட திக்னஸ் எல்லாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4க்கு 2 சைஸில் இந்த கட்டிலுடைய லெக் இருக்குங்க. 4 சைடு வரக்கூடிய லெக்கும் 4க்கு 2 இருக்கும். ஸோ இந்த மாடல் 15,000க்கு ஒரு மாடல் பார்த்துட்டோம். அடுத்த மாடல் பார்த்துங்க, ஃபுல் தேக்லேயே வந்துட்டு ஃபுல் ஒர்க்கோடு இருக்கிற மாதிரி நம்ம 20,000 ரூபாய்க்கு இந்த மாடல் கொடுத்துருக்குங்க. இதுலையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பார்த்துட்டு அதே மாதிரி 4க்கு 2 திக்னஸில் கால் இருக்கும். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்லேயே பழகிலே வந்துருங்க. ஹெவியாகவே இருக்கும் சார். நீங்கள் கட்டில் தூக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 கிலோ வெயிட் இருக்குங்க. அவ்வளோ ஹெவியாக இருக்கிற மாடல் நம்ம வந்து 20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நிறைய யூனிக் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் வீடியோலே பார்க்கலாம். இந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த மாடல் பாருங்க, லெக் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 சைஸில் வந்து ஸ்கொயராக கொடுத்துருப்போம். எல்லாமே சாலிடாக தான் சார் இருக்குமே தவிர எதுவுமே ஹாலோவாக இருக்காதுங்க. இது ஒரு மாடல் இருக்குது. இதுவும் இதெல்லாமே வந்து நான் ப்ரீமியம் மாடலாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குஷனில் தேக்லேயே வந்து குஷன் வித் ஸ்டோரேஜோட நம்ம கொடுக்குறோம் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாங்க, தேக்கில் வந்து எல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இடத்துல தேக்லேயே நம்ம வந்து ப்ரீமியம் வந்து யூனிக்காகவும் ஃபேன்சியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்க சார். பாருங்க இந்த மாடல்ஸ் பாருங்க. இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல்ஸ். இதோட ஒர்க் இதெல்லாமே பாருங்க. காலோட திக்னஸ் பாருங்க, உங்களுக்கு வந்து 4க்கு 3 சைஸ் இருக்குங்க இதோட லெக். இந்த மாடலும் ப்ரீமியம் மாடல்ஸ் தான். அடுத்த 2 கிராண்டான மாடல்ஸ் நம்ம பார்க்க போறோம். வேற லெவல் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங்ல இருக்கும். பயங்கர அட்ராக்டிவா இருக்கு சார் டிசைன். கார்விங்கும் ரொம்பவே திக்னஸாகவும் இருக்கும் சார். ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு மாடல். இதோட பில்லர் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 சைஸ்ல இதோட லெக் இருக்கும். அவ்வளோ ப்ரீமியமா இருக்கும் சார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் சீரிஸ் மாடல். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெட் மட்டுமே வந்து 5 அடி ஹைட்ல கொடுத்துருக்கிறோம். லெக்கும் அதோடைய லெக் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 ஃபுல் சைஸ்ல இருக்கக்கூடிய மாடல். இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராண்ட் சீரிஸ் மாடல். இந்த மாடல்ஸ் எல்லாமே சரிங்க சார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரீமியம் மாடல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிடா ஒவ்வொரு மரமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிசைனிங். இது எல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரே மரத்துல கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இது எல்லாமே சாலிடா ஒவ்வொரு பீஸா கொடுத்து கன்சில் பண்ணி இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்துட்டு கிங் சைஸ்ல ப்ரீமியம் மாடல்ஸ். பாருங்க, குயின்ல வந்து ஒரு ஃபேன்சி மாடல் பார்த்தோம் தேக்லயே. இப்போ கிங்லயே நம்ம அதே மாதிரி ஒரு ஃபேன்சி மாடல் பார்க்குறோம். இதுவும் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4க்கு 4 ஃபுல் சைஸ் லெக் இருக்கும். அவ்வளோ ஹெவியா இருக்கும். வித் குஷனோட நம்ம கொடுக்குறோம். தேக்ல எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபேன்சி இருக்குமான்னு எல்லாம் டவுட் இருக்கும். நம்ம அதை வந்து இங்க பிசிக்கலாவே ப்ராடக்டாவே வச்சிருக்கிறோம். பாருங்க அடுத்த மாடல். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே கிங் சைஸ்ல ப்ரீமியமாகவும் ஹெவியாகவும் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தாங்க இது எல்லாமே. இது ஒரு மாடல் இருக்கு. நான் பெட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். எதுக்குன்னா இப்போ எல்லாமே பெட்டோட காமிச்சிருக்கும் போது சிலருக்கு டவுட் வரலாம். ஃபுல் தேக்கு அப்படிங்கிறாங்க, பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்ல நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் நம்மளோட எல்லா மாடலுக்கும் பிளாட்ஃபார்ம் இப்படி தான் சார் இருக்கும். இது வந்து நம்ம பிளாட்ஃபார்மும் தேக்கில் போட்டிருக்கோங்கிறத நம்ம இதெல்லாம் காமிக்கிறோம். இதை நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ். எனக்கு பின்னாடி தெரியுது எல்லாமே வார்ட்ரோப் மாடல்ஸுங்க. 3 டோர் வார்ட்ரோப்ஸ் இருக்கு, டபுள் டோர் வார்ட்ரோப்ஸும் இருக்குது. இது போக கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைசேஷனா கபோர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வார்ட்ரோப் வந்து நோசிங் டைப்லேயே கொடுக்குறோம் சார். நோசிங் டைப்ல பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்கும் யாரும் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. டோர் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நோசிங்லேயே வந்திருக்கும். ஒரு சிலர் டோர் மட்டும் நோசிங் கொடுத்துருப்பாங்க. நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஷெல்ஃபுமே நோசிங்லேயே வந்திருக்குங்க. ஷெல்ஃப் டோர் எல்லாமே நோசிங்லேயே வந்திருக்கும். அப்புறம் டோரும் பார்த்துட்டீங்கன்னா வந்து நம்ம சாஃப்ட் க்ளோசர், அதான் டோர் விட்டா மெதுவாக தான் போய் க்ளோஸ் ஆகுங்க. அதாவது வார்ட்ரோப் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா டோர் விட்டதுமே வந்துட்டு ஸ்பீடா போய் அடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மெதுவாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சாஃப்ட் டைப்ல போட்டுருக்காங்க.
சரிங்க சரி. இந்த கபோர்டுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிரீமியம் தான் சார். ஆனால் பிரீமியம்ங்கிறதுனால வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும்னால நினச்சிக்க வேண்டாம். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம் சார். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா மாடல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ் தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடல் கார்னர் சோஃபா நம்ம இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 32,000 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா இது குஷன் இல்லாமல் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி குஷன் இல்லாமல் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற பயம் வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமாகவும் 100% கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படின்னா நமக்கு எந்திரிச்சு போகவே தோணாது, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அந்த மாடல்ஸ் எல்லாமே. சரிங்களா, இந்த மாடலுடைய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 32,000 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 32 சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மாடல் தாண்டவம் சோஃபாலே வந்து கார்னர் வச்சிருக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3+1+1 வச்சிருக்கிற அதே மாடல் யாரும் கார்னர் செய்யறது இல்ல. நம்ம மேனுஃபேக்சரிங்னால 3+1+1 என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாமே கார்னரும் நம்ம செஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த மாடலும் பார்த்துட்டீங்கன்னா அந்த சோஃபால என்ன கம்ஃபர்டபுள் என்ன சப்போர்ட் இருந்ததோ அதே கம்ஃபர்ட் இருக்கும், அதே ஹேண்டிலுடைய திக்னஸ் இருக்கும். நம்ம வந்து கார்னர் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி எதுவும் கம்மி பண்ணல. அதே டிசைன் அதே பேட்டர்ன் அப்படியே இருக்குங்க. இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பேக் குஷன் நெக் சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு மாடலுங்க. அடுத்து இன்னொரு மாடல் காமிக்கிறேன். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி யானத்தந்த மாடலே கார்னர் சோஃபா அதே மாடல் அதே திக்னஸ் அதே இதில் தான் சார் இருக்கும். எதுவுமே நம்ம வந்து குவாலிட்டியோ சைஸோ கம்மி பண்ணியிருக்க மாட்டோம். இதுவும் பாருங்க, உங்களுக்கு யானத்தந்தம் சோஃபா செட்ல நீங்க என்ன ஹேண்டில் என்ன சைஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதே கிரைன்ஸ் எல்லாமே வந்து தேக்கில் தான் சார் இருக்கும். சார் இப்போ யானத்தந்த மாடலுடைய பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 35,000 வருங்க. இதுவும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து சோஃபா செட்டு பார்த்தோம் வள்ளி மாடல், அந்த மாடலுடைய கார்னர் சோஃபாங்க. இது நீங்க அந்த சைட்ல இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வள்ளி தானே அப்படிங்கறது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாடல்ல கார்னர் சோஃபா நம்ம கிட்ட இருக்குங்க. நிறைய மாடல் சோஃபா செட் இருக்கிற அதே மாடல்லே நம்ம கார்னரும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் சார். இந்த வள்ளி கார்னரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 32,000 வருங்க. 32 ரூபா வருங்க. இது போக நிறைய மாடல்ஸ் இங்க இருக்கிற மாடல்ஸ்ல கஸ்டமைசேஷனா வேணும், சோஃபா செட் நான் கார்னர் காமிக்கல அதுல கார்னர் வேணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சார். இந்த மாடல் வந்து நம்ம மீன்வால் சோஃபா பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாடல்லயே கார்னர் சோஃபாங்க இது. இதுவும் பாருங்க அதே டிசைன் தான். கீழே லெக் ஃப்ரேம் எல்லாமே பாருங்க ஹெவியாவே இருக்கும் சார். மெயின் என்னன்னு கேட்டா இதுல வந்து அந்த பேஸுங்க மற்ற மாடலுக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி இருக்கும், இதுல வந்து பேஸாவே நம்ம கொடுத்துருப்போம் திக்னஸாவே. அதுதான் நமக்கு இதுல இந்த மீன்வாலோட ஹைலைட் இதுதான் சார். சரிங்க சார். அடுத்து வந்து நம்ம டைனிங் டேபிள்ஸ் மாடல்ஸ் பார்க்க போறோங்க. இப்போ இந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா 6x4 சைஸ், ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி மாடலுங்க. 6 சீட்டர்ஸ். இதோட ஒர்க் பாருங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாலிட் வுட் தான் சார். இது அது அப்படியே பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி மரத்துல அப்படியே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதோட ஒர்க் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் சார் வரும். நம்ம இங்க பார்க்கக்கூடிய என்டையர் உடன் சோஃபாவுமே கம்ப்ளீட்டா எல்லாமே நிலம்பூர் தேக்கில் தான் வருங்க. அடுத்து இன்னொரு 6 சீட்டர்ஸ் மாடலுங்க. இந்த மாடலும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒரு டிசைன்ல வருங்க. இந்த இது அப்படியே கர்வா இது வாட்டர் ஃபால்ஸ் கீழே கொட்டுற மாதிரி அந்த ஒரு பெண்ட் ஆகி போறது உண்மையிலே சூப்பரா இருக்கு, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சார். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள்ங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்கிறது டைனிங் டேபிளோட அளவுல சேரும் உள்ள வந்து அடக்கமா இருக்கிற மாதிரி ஒரு மாடலுங்க. இந்த மாடல் வந்து ஸ்பேஸ் சேவிங்ல இருக்கும். பொதுவா தேக்கில் வந்து கிளாஸ்ல தான் நீங்க எல்லாமே மாடல் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேக்கில் மேலையும் டாப்புமே வந்து சாலிட் வுட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணி இருக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் வருங்க. இது எங்கேயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து மிக்சிங் எதுவுமே கொடுக்கல. இதோட கால் எல்லாமே ஒர்க் பாருங்க, 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு லெக் டிசைன் இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும் சார். அடுத்த மாடலும் தேக்கில் மேலையும் தேக்கு போட்டிருக்கிற ஒரு மாடல். மெயினா வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கு நம்ம லெக்ல இருக்க டிசைன் தான் சார் நம்ம வேணா பார்க்க வேண்டியது. இந்த மாடல் பாத்தீங்கன்னா சக்கரம் டிசைன்ல கொடுத்துருப்போம். ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா சக்கரம் ரொம்ப இதா இருக்கும் சார். சென்டர்லயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மரமே வந்துடும். இதெல்லாமே ஜாயிண்ட் இல்லாம கட் பண்ண மரங்க. நம்ம கிட்ட எல்லாமே பெண்ட் இருக்கும் போது பாத்துட்டீங்கன்னா சைஸ் பெருசு எடுத்தா நம்ம கட் பண்ணிருப்போம், அதனால ஜாயிண்ட் கம்மியா தான் சார் இருக்கும் சார். அடுத்த மாடலும் பாத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் லெக் மாதிரி இருக்குங்க. இதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பெண்ட்ல வரும், ஆனா ஜாயிண்ட் கிடையாதுங்க. சின்னதா ஒரு கார்விங் ஒர்க் இருக்கும். இந்த ஃபுல் பெண்டுமே பாத்துட்டீங்கன்னா ஒரே பீஸ்ல தான் சார் வரும், இது ஜாயிண்டே கிடையாதுங்க. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு மாடலுங்க இது. இதுவும் பாத்துட்டீங்கன்னா இந்த சைஸுங்க 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு ஃபுல் சைஸ் லெக்ல நம்ம எல்லா ஒர்க்குமே ஒரே மரத்திலே நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கக்கூடிய ஒரு மாடல் சார், டிசைனா இருக்குங்க. இது எல்லாமே பாக்குறதுக்கு வந்து ஒர்க்ல ஹெவியா இருக்கும், பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா தான் சார் இருக்கும். எல்லா பிரைஸ் டீட்டெயிலுக்கும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது மட்டும் நம்ம பார்த்த பொருட்கள் மட்டும் இல்லாம இன்னும் நமக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. டிவி யூனிட் இருக்கு, டீபைஸ் மாடல்ஸ் பார்க்க போறோம். சரிங்க. நம்ம வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தாண்டவ சோஃபான்னு ஒன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு மேட்சிங்காவே வந்து நம்ம டீபை வச்சிருக்கோம். அந்த லெக் பாருங்க, அந்த சைடு ஹேண்டில் கீழ ஒரு டிசைன் வந்திருக்கும். இது எல்லாமே தாண்டவத்தோட அதே டிசைன்ல வருங்க. திருஷ்யம்னு ஒரு மாடல் பார்த்திருந்தோம். ஆமாங்க, அதோட அதே ஹெவினஸ்ல லெக் வரக்கூடிய மாடல் இது. இது வந்து திருஷ்யம் சோஃபாக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டீபாய்ங்க. அடுத்து வந்து நம்ம லியோன் ஒரு சோஃபா பார்த்தோம், அதோடைய
அதே டிசைனில் இந்த டீபாய்ங்க. ஓ ஓகே ஓகே. ஒரு தீமா வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஃபாவுக்கும் டீபாய் வந்து மேட்சிங்கில் இருக்காது. நம்மகிட்ட எல்லா சோஃபாவுக்கும் டீபாய் வந்து அதோடைய டிசைன்லேயே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது போய் யானைத்தந்தம் பார்த்தோம், அதுக்கும் டீபாய்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து சந்தனமலை பார்த்தோம், அதுக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்குது. வள்ளி சோஃபா இருக்குது, அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி டீபாய் இருக்குது. எந்த சோஃபா கஸ்டமர் எடுத்தாலும் அதே மேட்சிங்கில் டீபாய் வேணும்னா நம்ம மேக் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். ஆஃபீஸ் டேபிள், ஆஃபீஸ் சேர்ஸ் எல்லாமே இருக்குது, ரோலிங் சேர்ஸ் எல்லாமே இருக்குது. அட் த சேம் டைம் இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே டீபாய் கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து டிவி யூனிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரி ஆப்ஷனை பற்றி நமக்கு சொல்லுங்கள் சார். டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு வெளியில் அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து மினிமம் சார்ஜஸில் நம்ம டெலிவரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சரி, மினிமம் சார்ஜஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான மினிமம் சார்ஜஸ் மட்டும் கஸ்டமர் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு. சரிங்க சார். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? சார், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூருக்கு வெளியில் இருக்கிறவங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். பொதுவாக எல்லாருமே வந்து கோயம்புத்தூருக்குள்ள மட்டும்தான் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் வருங்க. நம்ம கடையில் வந்து கோயம்புத்தூருக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சார். எங்கேயும் கொடுக்க முடியாத முதல் விஷயம் பிரைஸில் லோவாக கொடுக்குறோம், குவாலிட்டியும் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் கொடுக்குறோம். நம்மளுடைய கிளாத் எல்லாமே ப்ரீமியம் கிளாத்லேயே இருக்குங்க. புரியுதுங்க சார். ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்துட்டுனா குறைஞ்சது ஒரு 1000 கலர்ஸ் நம்ம ஆப்ஷன் கொடுக்குறோம். அதில் அவங்க என்ன கலர் வேணும்னாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். மாடலில் கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டீரியர் பண்ணுறதுனால நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதே மாதிரி வீடியோ பார்த்து நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கம்மியான விலையில் வாங்க நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக சார் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸாக சாரோட காண்டாக்ட் நம்பர் ஆட்டும் இவங்களோட ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சகட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறோம். உங்கள் எல்லாரும் டேக் கேர். டாடா பை பை. ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.